ஸ்வபாவத்தில் க்ஷத்ரியனாக இருப்பவன். கர்மத்தில் எவன் ஒருத்தன் அந்த க்ஷத்ரிய குணம் கொண்டு கர்மத்தில் கர்ம க்ஷத்ரியனாக இருப்பவன் எப்படி இருக்கணும்னா, சௌரியம், அந்த பிரேவரியோட இருக்கணும், வீரியத்தோட இருக்கணும், தேஜஸோட இருக்கணும், திருப்தியோட இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்ற ரொம்ப முக்கியமா போர்க்களத்தை துறக்காமல் இருக்கணும், போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடாமல் இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு அசிங்கம். இவன் ஒன்றோடு ஒன்று நின்று அர்ஜுனனை வீழ்த்தி பண்ண போறானாம். ஜஸ்ட் ப்ரீவியஸ் சாப்டர், இது நெக்ஸ்ட் சாப்டர். இங்க துருபதனை தாங்க முடியவில்லை. அர்ஜுனன் யாரு? துருபதனை தோக்கடித்தவன். கொஞ்சமான ஏதாவது சென்ஸ் இருக்கா இவர்களுக்கு? ஆக என்ன ஆயிடுத்து, இவர்கள் தோல்வியை பார்த்து கதறிக்கொண்டு வந்தார்களாம். அந்த போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு கதறிக்கொண்டு ஓடி வந்த அந்த அலறலை கேட்ட இந்த விஜயன் அவன் என்ன பண்ணானா, உடனே அப்படி திரும்பி குருவை வணங்கி தேரில் ஏறி, தேர் புறப்பட்டதாம். தேரில் போய் கொண்டிருக்கும் போது யுதிஷ்டிரரிடம், அண்ணா நீங்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ணாவை இருக்க சொல்லிட்டு, அண்ணாக்கு துணையா நகுலனையும் சகதேவனையும் விட்டுவிட்டு அர்ஜுனனும் நானும் பீமனும் மட்டும் செல்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தேரில் புறப்பட்டானாம். பீமன் எப்படி சென்றான் தெரியுமோ? மொத்த ஆர்மிக்கு முன்னாடி கதையை தூக்கிட்டு அவர் கிளம்பியாச்சு. அவர் தூக்கிட்டு போய், அதாவது அபிவாத்ய ததோ துரோணம் ரதானாருருஹுஸ்ததா யுதிஷ்டிரம் நிவார்யாஷு மாயுத்யஸ்வேதி பாண்டவம். ஸோ அவருடைய குருவை பணிந்து அண்ணாவை போக வேண்டாம், ஏன்னா ராஜா அவர் தான் இல்லையா, ஆனால் நீங்க போக வேண்டாம், நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பினான் அர்ஜுனன். ஆக அவனுடைய எப்படி போனா அப்படின்னாக்க, ஏற்கனவே அந்த துந்துபி, பேரிகை, சங்கநாதம் எல்லாம் யாரு? துருபதனோட சைட்லேருந்து ஒரே அது ரெவர்பரேட் ஆயிட்டு இருந்தது அந்த வார்ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தோம். அதுவே இன்னும் இவர்களுக்கு, துரியோதனாதியர்களுக்கு பீதியை கிளப்பியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே வைஷம்பாயனர் சொல்றார், அப்படி அந்த நாதம் ஒலித்து கொண்டிருந்த, பீதியை அச்சமூட்டும் அந்த நாதம் ஒலித்து கொண்டிருந்த இடத்தில் அர்ஜுனனினுடைய தேரு சக்கரம், அதிலிருந்து எழும்பிய ஒலியானது அந்த நாதத்தை நிரப்பியது அப்படிங்கிற. அப்படி இவன் சென்றான். அதுல பாஞ்சால அப்படி சென்று இவன் பாஞ்சால படைகளுக்குள் புகுந்தான். அப்படியே புலியாக அந்த பாஞ்சால படையை ஒரு கலக்கி ஒரு இரண்டாவது யமனாகவே மாறிவிட்டான் அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். ஆக அர்ஜுனன் என்ன செய்தான்? எதிரி படையாக இருந்த பாஞ்சால படையை தீவிரமாக தாக்கினான். பீமன் ஒரு பக்கம் எல்லா யானையும் தூக்கி போட்டு இவருக்கு ஏற்கனவே 10,000 யானை பலம் இருக்கு இல்லையா? ஒரு யானை என்ன ஏமாத்திரம் இல்லையா? அதனால அப்படியே எடுத்து அதை டமால் யானை அப்படி பிடிச்சி ஒரே அடி, கதையால ஒரு அடி, அப்புறம் அதை தூக்கி போட்டு எல்லாம் அப்படியே ஃபுல்லா அந்த யானையினுடைய ரத்த ஊற்றில் நனைந்து போய், ஆக அவன் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அந்த ரத்த ஏற்கனவே பூல் ஆஃப் பிளட், அதுல மேல யானையை வச்சு அடிச்சு அந்த ரத்த ஊற்றில் எப்படி ஒரு இடி பாறை மேல விழுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு யானையும் விழுந்துதான். ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், ரதங்கள், இது எல்லாத்தையும் தரையோடு தரையாக விழ வைத்தான். அப்புறம் பல காலாட்படை வீரர்கள், பல தேர் வீரர்கள், அவர்களை அனைவரையும் கொன்றான். அதுக்கப்புறம் பயந்து போன சில யானையெல்லாம் இருக்கும்ல, மாடு மேய்ப்பவன் எப்படி மாட்டினுடைய அந்த மொத்த கூட்டத்தை ஓட்டிக்கொண்டு வருவானோ அந்த மாதிரி அவன் கதையால் ஒரு கூட்டம் ஆயிரக்கணக்கான யானையை இவன் ஓட்டிக்கொண்டு வந்தானாம். ஆக அந்த மாதிரி பீமன் ஒரு பக்கம் போரிட்டு கொண்டிருக்க, இந்த பக்கம் பல்குணன் எனப்படும் அர்ஜுனன், பங்குனி உத்திரத்தில் அவன் பிறந்ததுனால அவனுக்கு பல்குணன் அப்படிங்கிற பெயர் இருக்கு. ஆக அவன் என்ன பண்ணான்? இந்த பிருஷதனினுடைய மகனான துருபதனை கனை மழையால் தீவிரமாக தாக்கினான். மொத்தமா 8 ரெயின்ட் ஆரோஸ், அந்த மாதிரி ஒரு யுத்தம் நடந்தது. அவன் யானை மேல இருந்தான்.
யாரு? துருபதன். யானை மேல இருந்தவனை கீழே விழ வைத்தான். இந்த பாஞ்சாலர்களினுடைய அந்த ஆர்மி இருக்குல்ல, அவர்களினுடைய ஆர்மி என்ன பண்றதுன்னு தெரியாம மூர்க்கத்தனமாக அர்ஜுனனுடன் போரிட ஆரம்பித்தார்கள். கண்ணாப்பினான். ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, இனிமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலா என்ன, பயந்து போயிட்டாளா என்னன்னு தெரியல. இவன் அர்ஜுனனுடன் போரிட ஆரம்பித்த போது இவன் என்ன பண்ணா, இவன் he literally became a fire அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். ஒரு தீ போல் கிளம்பி அவர்கள் அனைவரையும் வீழ்த்த தொடங்கினான். அர்ஜுனனை என்ன அழகா சொல்றாருன்னா, அர்ஜுனனை கண்டவர்கள் அவனுடைய வில்லின் நாணில் கணைகளை பூட்டுவதையும் அந்த கணைகள் தொடுப்பதற்கும் உண்டான இடைவெளியை மட்டும் காணவில்லை அப்படின்னு. அவன் இப்படி எடுத்து இப்படி வைக்கிறதுக்கும் இப்படி ரிலீஸ் பண்றதுக்குமான கேப்பே அவளுக்கு தெரியலையாம். அப்படியே அம்பு வந்துட்டே இருக்கான். இவன் என்னையா எங்கேருந்து அம்பு எடுக்கிறான், எப்படி விடுறான் அப்படின்னு தெரிய முடியவில்லையா. இதுல துருபதனினுடைய சேனாபதி சத்யஜித் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் அர்ஜுனனை அட்டாக் பண்ண தொடங்குறான். அதுல என்ன எடுத்து பாஞ்சால மன்னனை இவன் என்ன பண்ணா, ஒரு நிமிஷம் கணைகளால் மறைத்து விட்டான் மன்னனை. இந்த சத்யஜித் என்ன பண்ணுவான், மன்னரையா காணும்பா அப்படின்னு அவன் எல்லோரையும் ஒரு நிமிஷம் கலங்கடித்து விட்டான், மன்னரை காணவில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஆற்றல் வாய்ந்த 10 கணைகளை சத்யஜித் மேல் தொடுத்து சத்யஜித்தை வீழ்த்தினான். எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். இவ்வளோ பெரிய வீரனை இந்த ஒரு சின்ன பய பண்ணிட்டானா அப்படின்னு எல்லோருக்கும் ஆச்சரியம். அதையும் எதிர்த்து சத்யஜித் திருப்பி ஒரு 100 கணைகளை அர்ஜுனன் மேல் தொடுத்தாலும் எல்லாமே இட் ஃபெல் ஃபிளாட். அர்ஜுனன் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து விட்டான். சத்யஜித்தினுடைய வில்லை முறித்தான், தேரை முறித்தான், தேரோற்றியை வீழ்த்தினான், கோடி குதிரைகள் அனைத்தையும் துளைத்தான். எதுவுமே மிச்சமிதி இல்லை. ஃபைனலி என்ன எடுத்து சத்யஜித் பின்வாங்கினான். அதாவது எப்படி ஒரு பெரும் பாம்பை பிடிப்பதற்காக கருடன் செல்வாரோ அந்த மாதிரி அப்படி கருடன் அப்படி போய் அந்த பாம்பை இப்படி பிடிக்கிற மாதிரி அர்ஜுனன் போய் துருபதனை சிறை பிடித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆக அப்படி சிறை பிடித்து சிம்ம கர்ஜனை செய்து பாஞ்சாலர்களினுடைய அந்த ஆர்மி இருக்குல்ல அதிலிருந்து வெளிவந்தான். எப்படி துருபதனை இழுத்து கொண்டு வெளிவந்தான்? பீமன் கிட்ட சொன்னான். பீமனுக்கு வெறி அடங்கலை. ஏன், அவர் போர்னு ஆரம்பிச்சுட்டார்னா அவருக்கு எல்லாத்தையும் பசி பெருசு. சரியா? உடனே இதை தெரிஞ்சு அர்ஜுனன் பீமன் கிட்ட சொல்றான், அண்ணா ஆக்சுவலி இவ எல்லாரும் நமக்கு ரிலேட்டிவ்ஸ். சரியா? நம்மளுடைய குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு குருநாதர் சொன்னதுனால இவர்களை எதிர்த்து நாம் போரிட்டோம். அதுல குருநாதரோட கண்டிஷன் என்ன? அவனை உயிருடன் சிறை பிடித்து வர வேண்டும். அது செஞ்சாச்சு. இப்போ அவர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு இருக்கோம். அதனால பாக்கி எல்லாரையும் விட்டுரும், யாரையும் கொண்டாது அப்படின்னு சொன்னதுனால பீமனுக்கு ஒரு போர் செய்து நிறைவடையாமலேயே அந்த போரை விட்டு திரும்பினான். எனக்கு ஐ எம் நாட் வெரி ஹாப்பி, ஸ்டில் இட்ஸ் ஓகே அப்படின்னு அவன் திரும்பினான். அங்கேருந்து நேர துரோணரிடம் கூட்டிண்டு சென்றான் அர்ஜுனன். யார? துருபதனை கைது செய்து. அப்படி துரோணர் பார்க்கிறார். துருபதனை பார்த்து, உன்னுடைய அரசும் உன்னுடைய படையும் என்னால் நிர்மூலமாக்கப்பட்டது. இப்ப என்ன பண்ணுவ? உனக்கு அரசும் இல்லை, படையும் இல்லை, நீ ராஜாவும் இல்லை. இப்பொழுது நீயும் நானும் சமம். என்ன சொன்ன அன்னைக்கு? நம்ம 2 பேரும் சமம் இல்லைன்னு தானே சொன்னேன். இப்பொழுது நீயும் நானும் சமம். உன்னுடைய அரசு, உன்னுடைய நாடு, உன்னுடைய ஏகாதிபத்தியம் எல்லாம் என்னுடையது. அதனால இப்போ நான் சொல்றேன், இந்த அஹிச்சத்ர நகர் அப்படின்னு மேப் இருக்கா? அஹிச்சத்ர நகரி அப்படிங்கிற நகரத்தை இந்த மேப்பை அமுச்சுடுப்பா எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல. அப்புறம் அஹிச்சத்ரா, அஹிச்சித்ர நகர் அப்படிங்கிறதை தலைநகரமாக கொண்ட வடக்கு பாஞ்சாலம், அதுக்கப்புறம் காம்பில்யத்தை தலைநகரமாக கொண்ட தெற்கு பாஞ்சாலம். சரியா? ஸோ இதை என்ன சொல்றா? வடக்கு பாஞ்சாலத்தை அஹிச்சித்ர தலைநகரோட கொண்டு அதை நான் ஆள்கிறேன், உனக்காக நான் தெற்கு பாஞ்சாலத்தை கொடுக்கிறேன், நீ ஆண்டுட்டு போ
இல்லையா? கங்கைக்கு அந்த பக்கம் போ, தெற்கு பாஞ்சாலம், கங்கைக்கு இந்த பக்கம் வடக்கு பாஞ்சாலம். அந்த காலத்துல வந்து பவுண்டரிஸ் வந்து நமக்கு மலைகளும் நதிகளும் தான், எல்லாமே நேச்சுரல் பவுண்டரிஸ், நோ மேன்மேட் பவுண்டரிஸ். இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற யூபி, ஹிமாச்சல் பிரதேஷ் இன்னைக்கு இருக்கிற மேன்மேட் பவுண்டரிஸ். சரியா? ஸோ அப்படி சொன்னதுனால துரோணருக்காக குருதட்சணையானது கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாள் கழிச்சு யுதிஷ்டிரருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் திருதராஷ்டிரன். ஏன்னா அவன்தான் அடுத்த மகன், சீனியர் அவன்தான், அதனால அவனுக்கு தான் செய்ய வேண்டும். யுதிஷ்டிரருக்கு யுவராஜனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்து, யுதிஷ்டிரன் எப்படி இருந்தான் என்றால் தன்னுடைய குணத்தாலும் ஆற்றலாலும் அவன் நல்ல பெயர் பெற்றவனாக இருந்தான். அவனுடைய யுவராஜ கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவன் எப்படி இருந்தான்னா தன்னுடைய அப்பா பாண்டுவையும் விஞ்சி இருந்தான் நற்குணத்திலும் நடத்தையிலும். அதுக்கப்புறம் வந்து பீமன் வந்து என்னாச்சு, சங்கர்ஷணனாகிய பலராமரிடம் கதாயுத பயிற்சி அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். ஹையர், இன்னும் ரிஃபைன்ட் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கு வந்து பேர்ந்தான். பாடம் முடித்துவிட்டு அவனும் திரும்பி வந்தான். திருப்பி இவன் 5 பேரும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்ப வந்து துரோணர் வந்து அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனனும் தன்னுடைய திறமையால் அனைவரையும் மிஞ்சி இருந்தான். அவன்தான் ஸ்டார், எல்லாரை விடையும், அத்தனை குரு ராஜகுமாரர்களை விடையும் அவன்தான் வந்து ஸ்டாரா இருந்தான். அதனால துரோணர் வந்து அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றார், அகஸ்தியருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், அந்த சிஷ்யருக்கு பேரு அக்னிவேஷான்னு பேரு. ஞாபகம் இருக்கோ? துரோணரோட அப்பா கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் அக்னிவேஷர்னு ஒருத்தர் இருந்தார். நான் வந்து அவரிடம் பிரம்மசிரஸ் அப்படிங்கிற அஸ்திரத்தை பெற்றேன். பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை இப்ப நான் உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பிரம்மசிரஸுக்கான கண்டிஷன்ஸும் ஆல்மோஸ்ட் லைக் பிரம்மாஸ்திரம் மாதிரி தான் இல்லையா? மனுஷ எதிரி மேலே ஏவக்கூடாது, பலகீனமாக இருக்கும் எதிரியின் மேல் ஏவக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து இதை வந்து அவனுக்கு கொடுக்கிறார். அந்த அஸ்திரத்தை, அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார். யாரும் ஹே பார்த்தா இதை அடைந்த நீ சொல்லி கொடுத்துட்டு சொல்றார், யாருமே பெற முடியாத விஷயத்தை நீ பெற்று இருக்கிறாய், அந்த ஒரு ஸ்தானத்தை நீ அடைஞ்சிருக்க. இப்போ இதுக்கு நீ எனக்கு குருதட்சணா கொடுக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் கற்றுக் கொடுத்ததுக்கு துருபதனை கூட்டின்னு வந்து அரெஸ்ட் பண்ணி குருதட்சணா கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த டெக்ஸ்ட் முடிஞ்சுடுத்து, அதனால அந்த டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கு குருதட்சணா கொடுக்கணும் அப்படின்னு உடனே இவன் அர்ஜுனன் வந்து, ஐயா காத்திருக்கிறேன், என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே துரோணர் வந்து ரொம்ப உருக்கமாக இருந்தது இந்த குருதட்சணா. அர்ஜுனா, ஒரு காலம் வரும், நான் உன்னுடன் போர் புரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது நீ என்னுடன் போர் புரிய வேண்டும். இதுதான் இதற்காக நீ எனக்கு கொடுக்க வேண்டிய குருதட்சணை அப்படிங்கிற. இதற்கு வந்து விஷயத்தோடைய கிராவிட்டி புரிஞ்சுதோ புரியலையோ தெரியல, அர்ஜுனனும் உறுதி கூறினான். குருவை பாத நமஸ்காரம் செய்து அவனும் சென்றான். ஆக இன்னைக்கு வைஷம்பாயனர் சொல்றார், இந்த ஆழி சூழ்ந்த உலகத்தில் அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வில்லாளி இல்லை அப்படின்னு அர்ஜுனன் வந்து பெயர் எடுத்தான் எல்லா பக்கமும். அண்ட் கந்தர்வர்களால கூட வெல்ல முடியாத சௌவீர மன்னர்களை, சௌவீர மன்னன் அப்படின்னு குரூப் ஆஃப் 12 கிங்ஸ் சிந்து நதி கரையோரமா இருந்த ஒரு பிரதேசத்தை ஆண்டு வந்தார்கள். அந்த சௌவீரர்கள் கந்தர்வர்களால் கூட வெல்ல முடியாதவர்கள், அந்த அளவுக்கு பலசாலியாக இருந்தவர்கள். ஆக யவனர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு அவர்கள். அர்ஜுனன் வந்து சௌவீர மன்னனான சுமித்திரனை கொன்றான். ஆக அவனை நொறுக்கி விட்டான், மொத்தமாக அவனை டிஃபீட் பண்ணிட்டான். அண்ட் என்ன பண்ணான், திக்விஜயத்துக்கு புறப்பட்டான் அர்ஜுனன். எந்த எந்த நாட்டில் குறுந்தேசத்துலலாம் 10,000 தேர்களுக்கு கீழ் இருக்கிறதோ, ரொம்ப ஸ்மால் ஆர்மி, அவர்கள் அனைவரையும் அடக்கி தன்னுடைய எல்லையை, குரு ராஷ்டிரத்தினுடைய எல்லையை விரிவுபடுத்தினான். இதெல்லாம் பண்ணினா திருதராஷ்டிரனுக்கு எப்படி இருக்கணும்? ஏற்கனவே இழந்த பகுதிகளில் இப்போ திருப்பி கைக்கு வருது அப்படின்னா ராஜாவுக்கு எப்படி இருக்க வேண்டும்?
சந்தோஷமா இருக்க வேண்டும் இல்லையா? ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அது சந்தோஷம் தானே அர்ஜுனன் எல்லாத்தையும் திக்விஜயம் பண்ணதுல. ஸோ ஆனால் என்ன ஆயிடுத்து, திருத்தராஷ்டிரனுக்கு இங்கிருந்து பாண்டவர்கள் மீது இருந்த நல்ல எண்ணமானது கொஞ்சம் கொஞ்சமாக விஷமானது. ஐயோ இவ்வளோ பெரிய ஆளா இருக்கானே, இவ்வளோ பெரிய, அப்ப என் புள்ள ஆக கொஞ்சம் கொஞ்சமா இவன் இப்படி வரானே, இப்படி வரானே, இப்படி பண்றானே, இவ்வளோ பெரிய வீரனா இருக்கானே, இதே நினைப்புல அவன் என்ன பண்ணான், அவர்களை குறித்து கவலை கொண்டான், தூக்கத்தை இழந்தான். என்ன பண்ணா, கவலை கொண்டு தூக்கத்தை இழந்த இந்த குருட்டு மன்னன் திருத்தராஷ்டிரன் கணிக்கர் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். ஒரு பிராமணன் அமைச்சராக இருந்து ஆலோசனை கூறுபவர். சரியா? அதாவது நம்ம ஆலோசனை யாருகிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. நம்ம ஒரு டிஃபிகல்ட்டியில் இருக்கிறச்சே யாருகிட்ட ஆலோசனை கேட்கணும்? நம்ம யாரு இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணி விடுவாளோ அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் இல்லையா? நம்மளுக்கு யார் இந்த விஷயத்தில் நம்மளே குழம்பி போயிருக்கோம், யார் இந்த விஷயத்தில் கிளாரிட்டி கொடுத்து நமக்கு நன்மையை பயக்குவாரோ அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும் இல்லையா? நமக்கு சௌரியமா இருக்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து நமக்கு நாமே சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆலோசனையாக கொடுப்பவர்கிட்ட போய் கேட்கலாமோ? சரியா? என்ன எடுத்து, when you choose your advisor be very careful. யாருக்கிட்ட போய் கேட்குறோம் அட்வைஸ் அப்படின்னு. இவன் என்ன செய்தான், கணிக்கரை அழைத்து மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்றவர் இவர், அமைச்சர்களில் முதன்மையாக கருதப்படுபவர் இவர். திருத்தராஷ்டிரன் ஓ பிராமண சிரேஷ்டரே, பாண்டவர்கள் தினமும் பூமியை தங்களுடைய நிழலால் மறைத்து கொண்டு வருகிறார்கள். பெருசாயிண்டே இருக்கு அவளோட கீர்த்தி. என்ன அப்படி கீர்த்தி பெருசாயிண்டே இருக்கிறச்சே எனக்கு அவர்கள் மீது நான் மிகுந்த பொறாமை கொண்டுள்ளேன் சொல்லிட்டான். ஏற்கனவே தெரியும், இது அவன் சொல்லவும் சொல்லிட்டான். ஆக நான் என்ன செய்யட்டும், எனக்கு ஆலோசனை வழங்குங்கள். நான் அமைதி காக்கட்டுமா பாண்டவர்களை பொறுத்த மட்டில், அல்லது அவர்களுடன் போர் தொடுக்கட்டுமா? இது ஒரு கொஸ்டினா? ஆனா திருத்தராஷ்டிரனுக்கு இந்த கொஸ்டின் இருந்தது. அதனால நீங்க என்ன சொல்கிறீர்களோ நீங்கள் சொல்வதை நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னா திருத்தராஷ்டிரன். கணிக்கர் he is a very very sharp advisor. கணிக்கரை பொறுத்த மட்டில் தர்மம் முக்கியம் இல்லை, பவர் தான் முக்கியம் ராஜாக்கு. சரியா? அதனால இந்த பிரிமைஸ்ல அவர் அட்வைஸ் பண்ணுவார். கணிக்கருடைய அட்வைஸே அதுதான். கணிக்கரோட அட்வைஸ் மட்டுமே ஒரு சாப்டர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 93 ஸ்லோகாஸோ என்னவோ. நான் இங்கே எல்லாத்தையும் சொல்ல போகிறது இல்லை. என்ன அதர்மத்தோட அட்வைஸை எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்லணும் இல்லையா? இருந்தாலும் நம்ம சாப்டர் பை சாப்டர் நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறது அப்படிங்கிறத சொன்னதுனால இதனுடைய ஒரு பகுதியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம போயிடுவோம். ஸோ கணிக்கர் என்ன சொல்கிறார், ராஜா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்கள் கோபம் அடையக்கூடாது, கோச்சுக்காதீங்கோ அப்படின்னா அர்த்தம். கோவப்படுற மாதிரி ஏதோ விஷயத்த சொல்ல போகிறேன்னு அர்த்தம். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி கணிக்கர் சொல்ல போகிற இந்த விஷயம் திருத்தராஷ்டிரனுக்கு சௌரியமான விஷயம்தான். நீங்கள் தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நீங்கள் பாண்டவர்களை உங்கள் பசங்க போல பார்த்துக்கணும், இதுதான் திருத்தராஷ்டிரனுக்கு வலியை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கணிக்கர், மன்னர்கள் எப்பொழுதும் தங்கள் ஆற்றலை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும், பிறருடைய குற்றங்களை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தம்முடைய குற்றத்தை மறைத்து கொண்டே வர வேண்டும். சரியா? எப்பொழுதும் தாக்க தயாராக இருக்கும் மன்னனை கண்டு அனைவரும் அஞ்சுவார்கள். அதனால் தான் செய்யும் அனைத்தையும் விட ஒரு மன்னன் என்ன செய்வதில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்க தண்டனை கொடுப்பதில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்ற கடமைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல தண்டனை கொடுப்பதில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதிரியின் பலவீனத்தை கண்டுபிடித்து அவனுடைய அழிவிற்காக அவனை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமை போல் தன்னுடைய பலவீனத்தை மறைத்து வைக்க வேண்டும். எதிரியோட பலவீனத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். சரியா? எந்த ஒரு செயலையும் முழுமையாக முடிக்க வேண்டும். தீங்கு செய்யும் எதிரியை கொல்வது எப்பொழுதும் பாராட்டுக்கு உரியதே அப்படிங்கிற எந்த மன உறுத்தலும் இல்லாமல் கொல்ல வேண்டும்.
எதிரியை தயவு செய்து வசைப்பாடி விடாதீர்கள். வசைப்பாடுவதுன்னு என்ன தெரியுமோ? வாயால் திட்டிடாதீங்க எதிரியை திட்டவே கூடாது அப்படிங்கிறார். சில நேரங்களில் மன்னர்கள் குருடர்கள் போலும் செவிடர்கள் போலும் நடிக்க வேண்டும். பகைவர்கள் உங்கள் ஆட்சிக்குள் இருக்கையில் அவனை வெளிப்படையாகவோ அல்லது ரகசியமாகவோ கொன்றுவிட வேண்டும். கருணையே காட்டிவிடாதீர்கள். சரியா? இவர்கள் யார்? இப்போ திருத்தராஷ்டிரன் பகைவரை யாருன்னு சொல்றா? தன்னோட பகைவரா பஞ்சபாண்டவர்களை. பஞ்சபாண்டவர்களை என்னெல்லாம் செய்யலாம்னு இவர் ஐடியா கொடுக்குறார். சரியா? ஏராளமாக பணத்தை இறைத்தாவது அவர்களை கொன்று விடுங்கள். வேரும் கிளையும் வேரடி மண்ணுடனும் அழிக்க வேண்டும் எதிரியாகப்பட்டவன். பின்பு அவர்கள் கூட்டங்களையும் நம்பிக்கைக்குரியவர்களையும் கூட அழிக்க வேண்டும். எதிரிகள் மீது கவனம் கொண்டே நாட்டை ஆள வேண்டும். எதிரியின் நம்பிக்கையை பெற வேண்டும். அவன் நம்பிக்கையை பெற்றுவிட்டு பின்பு ஓனாய் போல் பாய வேண்டும். காலம் வரும் வரை எதிரியை தோளில் வைத்து தாங்குங்கள் மன்னா. அதுக்கப்புறம் மண்பானையை எடுத்து கட்டாந்தரையில் போட்டு தூக்கி வீசுவது போல் எந்த கருணையும் காட்டாமல் எதிரியை கொன்று விடுங்கள். உங்கள் பலத்திற்கு தகுந்த எந்த செயலையாவது செய்து எதிரியை கொன்று விடுங்கள். இதற்கு நடுவில் டவுட் கேட்கிறார் திருதராஷ்டிரர். அதெல்லாம் இருக்கட்டும் அமைச்சரே, இதெல்லாம் எப்படி செய்வது? உடனே கணிக்கர் ஒரு கதை சொல்றார். என்ன கதை அப்படின்னாக்க, காட்டுல அந்த நரியினுடைய, காட்டில் வாழ்ந்த ஒரு நரியினுடைய ஒரு கதை இருக்கு. அதை உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் கேட்பீர்களாக. தன்னிடம் மட்டுமே அக்கறை கொண்டிருந்ததாம் இந்த புத்திசாலியான நரி. சரியா? அந்த நரியோட சேர்ந்து இன்னொரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா. ஓகே, ஒரு புலி, ஒரு எலி, ஒரு ஓநாய், ஒரு கீரி. சரியா? நரியோட ஃப்ரெண்ட்ஸ் புலி, எலி, ஓநாய், கீரி. வலுவான மான் ஒன்றை கண்டார்கள். ஆனால் அதை அடிக்க மட்டும் முடியவில்லை. உடனே நரி என்ன சொல்லித்தான், எலியை அந்த மானுடைய காலை கடிக்கிறதுக்கு அனுப்புவோம். எலி மானோட காலை கடிச்சு விடுத்து அப்படின்னு சொன்னா மான் என்ன ஆயிடும்? வலுவிழந்து விடும், ஓட முடியாது இல்லையா? உடனே புலியாரே, நீங்கள் போய் பாய்ந்து அந்த மானை அடித்து விடுங்கள், பிறகு நாம் 5 பேரும் சேர்ந்து உண்போம் இல்லையா? அதனால இதுதான் பிளான் அப்படின்னு இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணலாம் பிளானை. ஒன்னே நரி சொல்லித்தான், அடிச்சாச்சு, இப்போ எல்லாரும் 5 பேரும் கூடி இருக்கா டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்கு. அருளப்பட்டவர்களே, நீங்கள் குளித்து விட்டு வாருங்கள், உணவருந்தலாம் அப்படின்னு சொன்னான். உடனே சரி நரி சொல்லிட்டார் இல்லையா, உடனே போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு குளிக்க போயிட்டு, முதல்ல யார் வந்தா அப்படின்னா புலி முதல்ல டக்குன்னு குயிக்கா வந்துட்டு வரோம். அப்போ புலி வரும்போது, இப்போ புலியெல்லாம் ஏமாத்தணும், அனுப்பணும் இல்லையா? இவருக்கு என்ன பெரிய பரோபகாரமா என்ன? எல்லாரையும் மற்ற 4 பேரையும் வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது. இப்போ 4 பேர், முதல்ல மான் எதிரி, இப்போ இந்த 4 பேரும் எதிரி இவருக்கு. இந்த 4 பேரை எப்படி காலி பண்ணுறது இல்லையா? உடனே நரி இப்படி தியானத்தில் ஆழ்ந்து உட்கார்ந்தாராம். உடனே புலி வந்த உடனே, நரியாரே, ஏன் வருத்தத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் தான் புத்திசாலி, எல்லோரோடும் முதன்மையானவர்களாக இருக்கிறீர்கள், வாங்கோளே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு ஒன்னே நரி சொல்லித்தான். ஏ வலிமை மிக்க புலியாரே, இந்த எலி என்ன சொன்னான் தெரியுமா? இந்த புலியினுடைய பலம் கேவலமானது. நான் தானே போய் கடிச்சேன், நான் மட்டும் இல்லைன்னா புலியால அடிக்க முடியுமா? கொஞ்சம் கூட அந்த வெக்கமே இல்லாம புலி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக முதலில் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி எலி பேசியது தன்னுடைய தற்பெருமையை பேசின மாதிரி தான் இருந்தது எனக்கு எலி பேசுறது. அதனால் எனக்கு உங்களை இப்படி தப்பா பேசினதுனால எனக்கு இந்த உணவை உண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நரி எது புலியை பார்த்து சொல்லிட்டு, உடனே புலி இதை பார்த்தோன்னே, ஓ அப்படியா, சரி, இனிமேல் நான் என் பலத்தால் அடித்து மட்டுமே உணவை உண்பேன், அதனால நானும் சாப்பிடல அப்படின்னு கிளம்பிடுத்து புலி. ஸோ புலி கான். இன்னும் பாக்கி 3 பேர் இருக்கா. அடுத்தது எலி வந்தது. உடனே நரி என்ன சொல்லிட்டு எலியை பார்த்து, எலியாரே, கீரி என்ன சொன்னான் தெரியுமா?
இந்த புலியினுடைய நகம் பட்டு இந்த மான் அடிக்கப்பட்டதால் இது நச்சுத்தன்மை கொண்டதாக ஆகிவிட்டது. அதனால என்கிட்ட சொல்றான் அவன், ஏ நரி, இந்த மானை நான் சாப்பிட மாட்டேன், நீ பர்மிஷன் கொடுத்தேன்னா அந்த எலியை வேணா அடிச்சு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறான், நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு அப்படின்னு. என்னது, என்ன அடிச்சு அவன் சாப்பிட போறானா, நான் வரலாம் அம்மடியோ அப்படின்னு கிளம்பி ஓடியே போயிடுத்து. ஓடி போய் ஏதோ பொந்துக்குள்ள பூந்துன்றது. ஸோ எலி ஆல்சோ கான். நெக்ஸ்ட் ஓநாய் வந்தது. ஓநாய் வந்த உடனே நரி வந்து, வந்தையா, இவ்வளோ நேரமா, முதலையே வரப்படாதா? இந்த புலிக்கு உன்மேல் அவர் கோபம் கொண்டுள்ளார், அதனால அவரோட மனைவியை அழிச்சுட்டு வரதுக்காக ஆத்துக்கு போயிருக்கார். எதுக்கு தெரியுமா? ஃபேமிலியோடு சேர்ந்து உன் மேலே பாஞ்சு உன்னை காலி பண்ணுறதுக்காக. அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு ஓநாய் ஷூ நான் வரலப்பா அப்படின்னு ஓநாய் ஓடி விட்டதாம். ஸோ கடைசியாக யாரு பாக்கி? கீரி மட்டும்தான் பாக்கி. உடனே நரி சொன்னானா, என்ன வா வா, மற்றவர்களை எல்லோரும் நானே வீழ்த்தி விட்டேன் தெரியுமில்ல, என்னோட 1-on-1 வார். மற்றவர்கள் எல்லோரும் தோற்று புறமுதுகிட்டு ஓடி விட்டார்கள். உன் சௌரியம் எப்படி அப்படின்னு நீ என்னை வீழ்த்தினால் இந்த உணவை நீ அருந்தலாம் அப்படின்னு நரி ஒரு வார்க்கரை விட்டுதான். யாரை பார்த்து? கீரியை பார்த்து. கீரி புலி, ஓநாய், எலியை கூட விடு, இவர்கள் இருவருமே ஓடிவிட்டார்கள் என்றால் நான் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பயந்து போய் அதுவும் ஓடியே போயிடுத்தான். அதனால் இப்போ சார் யார்? நரி சார் மட்டும் பாக்கி இருந்தாரா? இவ்வாறு நரியானது தன்னுடைய கொள்கையில் வெற்றி அடைந்தது. அதனால் கணிக்கர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இந்த கதையை சொல்லி, மன்னர்களும் இதே போல் நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொண்டால் அவர்களும் வெற்றியுடன் இருப்பார்கள். என்ன உபதேசம்! ஆக அச்சம் கொண்டோரின் அச்சத்தை தூண்டிவிட வேண்டும், பலம் கொண்டோரின் சாமர்த்தியத்தை பெற வேண்டும், பேராசை கொண்டோருக்கு நிறைய நிறைய செல்வம் கொடுத்து தாழ்ந்தவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இப்படிதான் எதிரிகளை நாம் நம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கணிக்கர் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் சொல்றார், இதெல்லாம் ஒரு புறம் வைத்து கொண்டு ராஜா, இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்ற அட்வைஸை நீங்க நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். ஆக இந்த மாதிரி கண்டினியூஸ் ராங் அட்வைஸ், அந்த அதர்ம உபதேசம் இருக்கு இல்லையா, கணிக்கரால் கொடுக்கப்பட்டது திருதராஷ்டிரனுக்கு. சுருக்கமாக சொல்ல வேண்டும்னா, ராஜ்யம் அப்படிங்கிறது ஆர் அந்த ராஜாவினுடைய அந்த ஸ்டேச்சர் இருக்குல்ல, அந்த கிங்ஷிப் இருக்குல்ல, அப்படிங்கிறது எது நிர்ணயிக்கிறது அப்படின்னாக்க அவருடைய பவர் தான் அதை நிர்ணயம் பண்ணுறது. அவர் கடைபிடித்து வாழும் தர்மம் நிர்ணயிப்பது இல்லை. அதனால் தர்மம்லாம் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பவரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் உபதேசத்தினுடைய சுருக்கமாக சொல்லணும்னா உபதேசத்தோட ஜஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அதாவது நம்பிக்கை துரோகத்தை கையாளுங்கள். ஓப்பனாக எதிரியோட வயலன்ஸுக்கு பதிலாக நம்பிக்கை துரோகத்தை கையாளுங்கள். இதெல்லாம் எனக்கு என்னவோ பிரிட்டிஷ் யூஸ் பண்ண மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் எப்போ எதிரியானவன் வீக்கா இருக்கானோ, பலம் இழந்து இருக்கிறானோ, வலுவிழந்து இருக்கிறானோ, அப்ப அவனை போய் அடி. அதுக்கப்புறம் இந்த எதிரியின் முன்னாடி நீ ரொம்ப தர்மமாகவும் நீ ரொம்ப தன்மையாகவும் இருப்பது போல் நடித்து கொண்டு ஆக்சுவலி பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா அக்கிரம வேலையும் செய்ய வேண்டும். அவனை அழிப்பதற்கான எல்லா வேலையும், கொடூரமான வேலைகளை பின்னாடி செய்ய வேண்டும். ஆக அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக சொல்றாரு, பாண்டு மகன்களில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்வீர்களாக. பாண்டவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜா, உங்கள் மகன்களை காட்டிலும் பலசாலி. நீங்கள் 101 வச்சிருக்கேள், அது எல்லாத்தோட பலத்தை கூட்டினா கூட 5 பேர் பலத்துக்கு ஈக்குவல் ஆகாது. அதனால அவர்களால் அச்சம் ஏற்படாதவாறு, அச்சம் ஏற்பட்டு பின்னாடி நீங்கள் துன்பமடையாதவாறு நடந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார் கணிக்கர். அதாவது மகாபாரதத்தினுடைய பிரசன்டேஷன்ல இங்க சம்பவ பருவத்தினுடைய கடைசி அத்தியாயத்தில் வர கணிக்கரினுடைய இந்த உபதேசமும், பின்னாடி உத்தியோக பருவத்தில் விதுரரினுடைய உபதேசத்தையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி காண்றார் வைஷம்பாயனர், டீட்டெயில்டாக கொடுத்து. ஸோ கணிக்கர் எதோ போதித்தார், அதர்மத்தை போதித்தார். அது எங்கே கொண்டு விடும்? விநாசத்தில் கொண்டு விடும்.
உத்தியோக பருவத்தில் விதுரர் வந்து எதை உபதேசித்தார்? தர்மத்தை. விதுர நீத்தின்னு பேரு. தர்மத்தை உபதேசித்தார். அது எங்கு கொண்டு விடும்? சாந்தியில் கொண்டு விடும், இஃப் ஒன்லி ஃபாலோடு. அதுதான் கண்டிஷன் இல்லையா? ஆக வெறும்னு உபதேசம் கேட்கறதுனால சாந்தி ஏற்படாது. தர்மோபதேசம் அது தட்ஸ் நாட் பிரம்மஜானா. கேட்டாலே ரிசல்ட், புரிஞ்சாலே ரிசல்ட் இல்லை. இட் ஹாஸ் டு பி ஃபாலோடு. தர்மம் தர்மம் ஃபாலோ பண்ணப்பட்டால் அது சாந்தியை கொடுக்கும். ஆக வைஷம்பாயனர் வந்து எப்படி முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தை அப்படின்னாக்க, இந்த கணிக்கர் தன்னால் ஆனது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு தன்னால் முடிந்ததை செய்துவிட்டு இவர் கிளம்பினார் அப்படின்னு சொல்றார். இதோட சம்பவ பருவம் நிறைவடைகிறது. இந்த சம்பவ பருவத்தில் ஆதி பருவத்துடைய 65வது அத்தியாயத்திலிருந்து 139வது அத்தியாயம் வரை இருக்கு. 3000க்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் இந்த ஒரே ஒரு உபபருவத்தில் இருக்கு. திஸ் இஸ் த 7th உபபருவா ஆஃப் ஆதி பருவா. ஏன்னா இந்த உபபருவங்களும் பருவான்னு முடியறதுனால 18 பருவத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நம்ம மெயின் 18 பருவத்தில் முதல் பருவத்தில் தான் இருக்கும் ஆதி பருவா. அதில் இருக்கிற 19 உபபருவங்களில் 7வது இந்த சம்பவ பருவம், அதை முடித்திருக்கிறோம். அடுத்தது 8வது உபபருவத்தில் இப்போ நம்ம செல்லவிருக்கிறோம். ஜதுகிருஹ பருவம்னு பேரு.